வணக்கம். வணக்கம் சார். எப்படி சுகங்கள் நல்லா இருக்கு. எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. ஜப்னா எப்படி இருக்குது? பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இன்னும் நான் பெருசாக இது எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் நல்லா இருக்கு. எப்படி க்ரௌட் அப்படி வந்திருக்குதா? ஆமாம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இன்னும் பிரியாணி வராமல் இருக்குது. அதான் ஏன் தெரியல. வடியா இருக்கா? சரவடி தானே பாருங்க பிரியாணி. இவரும் சொல்லுவாங்க. அண்ணா அப்படி என்ன இருக்கு? அப்படி தம்பிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கேக்குறேன். எங்க நம்பி வந்திருக்காரு, அவர் நாங்க திரும்ப நான் அனுப்பணும். ஜெஃப்னாக்கு வந்ததை வெறுக்க வைக்கிற அளவுக்கு நடந்துறாங்க. தயவு செஞ்சு கேட்கிறோம். பின்னால பாருங்க, க்ரௌட்டுகளை பாருங்க. எத்தனை ஜூட்டி பஸ் வந்து நிற்கிறாங்க பாக்குறது. பாருங்க உள்ளுக்குள்ள வந்தாச்சு. பாருங்க க்ரௌட்டை பாருங்க அப்படி இருக்கு. பாருங்க பிரியாணி எல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா அன்பு தமிழ் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. இப்போ பாருங்க வந்து யூடியூபர் இஃபான் வந்து நிற்கிறார் பாருங்க முன்னுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப் அண்ட் வாங்க போய் காலேஜ் பிரியாணி சாப்பிடலாம். யாரெல்லாம் மெயில் வந்திருக்கோம் நீங்கள் ப்ளீஸ் கம் அப். வாங்க போய் நம்ம மேலே சாப்பிட்லாம். ஜெனரல் மேனேஜர் இருக்காங்க போல இங்கே. நம்ம அப்படியே மேலே போய் சாப்பிடலாம். வாங்க. லெட்ஸ் ஈட் டுகெதர். எஸ் கம். யார் யாருக்கெல்லாம் இர்ஃபானுக்கு மெயில் போட்டு இர்ஃபான் இருந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சோ அவங்க மட்டும் உங்க மெயில கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஜெனரல் மேனேஜர்கிட்ட காமிச்சு நீங்க இர்ஃபான் ட்ரீட்டுக்கு ரெடி ஆயிடலாம். யார் யாருக்கு உங்ககிட்ட எல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்து காட்டினா போதும். மெயில் மட்டும் வந்தவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க. வராதவங்க யாரும் இடைஞ்சல் பண்ணாதீங்க. இந்த ஃபங்க்ஷனை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன். எங்க நம்பி வந்திருக்காரு, அவர் நாங்க திரும்ப நான் அனுப்பணும். ஜெஃப்னாக்கு வந்ததை வெறுக்க வைக்கிற அளவுக்கு நடந்துறாங்க. தயவு செஞ்சு கேட்கிறோம். நன்றி. பாருங்க மேலே எல்லாம் மாக்கள் நிற்கணும் பாருங்க. இஃபான் வந்து நிற்கிறார். பார்த்து எடுங்கடா. அப்போ மனுஷன் பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறமாண்டு. இங்கே பாருங்க இதில் விதிடோட்டெல்லாம் வந்து நிற்கிறார் பாருங்க. இஃபானை பார்க்க விதிடோட் பார்த்துருக்கிறார் பாருங்க. முன்னுக்கு வந்து இஃபான் டியூஷன் போட்டுக்கிறேன் பாருங்க. போட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து கருத்துக்களை சொல்லுங்களேன். ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதாச்சும் பிரியாணி சாப்பிட போறீங்களா இல்லையா? பாருங்க தம்பி இந்த புலக்காரெல்லாம் வந்து நிற்கிறான். பொடியெல்லாம் நிறைய பொடியல் வந்து நிற்கிறாங்க. பார்த்து எடுக்க நீங்கள் வடிவா சொல்ல கேட்டாட்டு பாருங்க. டீமா பாருங்க. நெரிசலா பாருங்க. அப்படி நெரிசல் பட்டு பண்ணிக்கிறோம் பாருங்க. தம்பி என்ன பிரியாணி சாப்பிடவோ என்ன தம்பி சொல்றேன். கிரௌண்டா பாருங்க. கிரௌண்டா பாருங்க. அப்படி அந்த நெரிசலா பாருங்க. தலைவர் மேல நிற்கிறார் பாருங்க. இந்த பாருங்க தலைவர் சாப்பாடு தலைவர். பாருங்க பிரியாணி கடை ஒன்று ஓப்பன் ஆகுது இன்னைக்கு. பின்னால பாருங்க க்ரௌட்டுகளை பாருங்க. எத்தனை ஜூட்டி பஸ் வந்து நிற்கிறாங்க பார்க்கறதுக்கு. வேறு லெவல் இருக்குது கொஞ்சம். இப்போ நான் பார்க்குற பிரியாணி சாப்பிட்டா போகிறோமா. பாருங்க கூட்டத்தை பாருங்க. அலைமோதிய கூட்டத்தை பாருங்க. இப்பானுக்கா பாருங்க அப்படி கூட்டம். கண்ணாடியெல்லாம் உடையிற அளவுக்கு இருக்குது பாருங்க நிலைமை.
1400 இதில் முன்னே பாருங்க மெயில் பார்த்து மெயில் அனுப்பி கொண்டிருக்கிறோம் இஃபான் அவர்களை சந்திக்கிறதுக்கு பாருங்க எல்லாரும் மெயிலை பாட்டி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படி தான் போகுது பாருங்க மேலே பிரியாணி போய் கொண்டிருக்கு மேலே போய் கொண்டிருக்கோம் சந்திக்கிறதுக்கு என்ன மாதிரி யாரு யார் என்ன நேரு இவன் மது வாங்கப்பா பாருங்க உள்ளுக்குள்ள வந்தாச்சு பாருங்க கிரௌட்டை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிரியாணி எல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா அண்ணா என்ன நீங்களும் என்ன இது ஒழுங்குபடுத்துறீங்களோ நீங்களும் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ இன்டீரியர் செக்ஷன் சரி சரி சரிங்க சரி அப்படி அங்கே போவோம் வேணா வேற எல்லாம் சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் பாருங்க அண்ணா இங்கே கண்ட மாதிரி இருக்கு பாருங்க இப்போ அண்ணா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அங்கால பாருங்க க்ரௌட்டை வேறு லெவலில் இருக்குது பாருங்க இதில் சின்ன சாப்பிட்டு வந்துருக்கணும் பாருங்க இங்கே வந்து சின்னாக்கள் சாப்பிட்டு வந்துருக்கணும் பாருங்க தம்பி எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குதுண்ணா தம்பிக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு தங்கச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிடல இன்னும் சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்க அப்படி இருக்காண்டு அப்படி இருக்கு ஓகேயா பாருங்க இங்கே பாருங்க நிறைய பேர் இருக்கணும் இஞ்சாலையும் மட்டக்களப்புலேருந்து வந்திருக்கணும் எப்படி எப்படி சுவங்கள் லைட்டாக எடுக்கிறேன் எப்படி இருக்கு சாப்பாடு வேற கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க காலேஜ் பிரியாணி வேற லெவல் என்ன சொல்றார் தலைவர் என்ன சொல்றார் எந்த தலைவர் எங்க இஃபான் தலைவர் தலைவர் இங்க இருக்காரு பாருங்க இவர்தான் தலைவர் ஸ்கிரீன் ஓகே 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 சந்தோஷம் காலேஜ் பிரியாணி ஓகே இஃபான் தலைவர் அடுத்த பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா தான் இருக்காரு சரி சரி ஓகே நன்றி அண்ணா நன்றி 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 பாருங்க இங்கால நிற்கிறார் இஃபான் அண்ணா நிற்கிறார் இங்கால சாப்பிட்டு வந்துருக்கேன் சொல்லாது இங்கால என்ன சாப்பாடை கூட கூட இல்லை ஹலோ பிரதர் வணக்கம் வணக்கம் சார் அப்படி சுவங்கள் நல்லா இருக்கு எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்கு ஜஃப்னா அப்படி இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்கு இன்னும் நான் பெருசாக இது எக்ஸ்ப்ளோர் பண்ணல பட் நல்லா இருக்கு அப்படி க்ரௌட் அப்படி வந்திருக்குதா ஆமாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இன்னும் பிரியாணி வராமல் இருக்குது அதான் எனக்கு தெரியல நான் பார்த்துருக்கேன் ஓகே பிரியாணி அப்படி டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை இனி தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு சொல்லுங்க முதல்ல உங்களை பார்த்துட்டு தான் சாப்பாடு தேங்க்யூ ஓகே ஃபோட்டோ ஓகே டன் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் க்ரௌட்டை பாருங்க அப்படியே இல்லை பாருங்க உண்மையிலே வந்து நிறைய மசாலா வந்து நிற்கிறாங்க உண்மையாக பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லினா நாடகம் இல்லை சாப்பிடல இதுதான் சாப்பிட போகிறோம் அதை சாப்பிட்டு சொல்கிறோம் சாப்பிட்ற அனுபவம் கொண்டே உங்களோட கதைக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ தான் நிப்பான் வந்து சாப்பிட்ற ஒரு சந்திச்சு நான் கேஷ்வலாக இருக்கிறதே நார்மலாக கதைக்கிறேன் நல்லா இருக்குது அவர் என்கரேஜ் மற்ற அவரை கதைக்கிற விதங்கள் மக்களோட பழகிற விதங்கள் நல்லா இருக்குது போர் இல்லை கொண்டே இருக்குன்னு சொன்னார் பிரியாணி நாங்கள் சாப்பிடுறப்போ அப்படி இருக்குது வடியாக இருக்கா சரவடி தானப்பா பாருங்க பிரியாணி அண்ணா அப்படி என்ன இருக்கு அப்படி ஒன்று முடிஞ்சாச்சு இது ரெண்டு முடிஞ்சது ஒன்று மிஞ்சு கிடக்குது ரைட் ரைட் ஓகே ஓகே சந்தோஷம் ஓகே இப்போது எங்களுடைய பிது டாட் அவர்கள் வெறும் எலும்பை தான் வச்சிருக்கிறார் பாருங்க ஃபுல்லாக சாப்பிட பிடிச்ச விட்டார் எப்படி இருக்கு தலைவா வந்து சாப்பிட்டு பாருங்க வந்து சாப்பிட்டு பாருங்க போகிற லெவலில் இருக்கும் அப்படியா சரி சந்திப்பாமா பாருங்க பிரியாணி
இந்த இடத்த அப்படிங்கடாப்பா பாருங்க இங்கே கொடுபடுது பிரியாணி பாருங்கோ நான் இன்னைக்கு கிளம்புறேன். போட்டோ எடுத்து பாருங்க எல்லா ஃபோன் வரையும் வாங்கி வாங்கி அவரே எடுத்து கொடுத்தாரு எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் நீங்க எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு சாப்பிட்டீங்களா? Thank you, boys. Thank you, boys. அன்பு தமிழ் வியூ ஓகே அன்பு தமிழ் வியூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ உங்களை பார்த்து எங்களுக்கு எல்லாம் போர் நாங்கள் நீங்கள் கலை விஷயங்களை பார்த்து எங்களுக்கு ஓரளவு மனசில் இருக்க இதுகள் இல்லை ஒரு ஆரம்பங்கள் எல்லாம் எல்லாம் விளையாடி போகும் போகிற லெவல் தேங்க்யூ போகிற லெவல் ஓகே பாருங்க வந்து கொண்டு இருக்குது எங்களுக்கு பிரியாணி பாருங்க அண்ணா தண்ணி கொண்டு வரார் எங்களுக்கு தாங்க இஞ்சால அண்டா பிரியாணியை தாங்கோ கிடச்சிட்டு பிரியாணி தண்ணி அடங்கோ என்னன்னா பிரியாணி வந்து விட்டது நாளைக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி நல்லா சாப்பிட போறோம் பாருங்க முட்டை வைக்கிறேன் பாருங்க பிரியாணி சாப்பிட போறோம் நம்ம விழுத்திடாதீங்க நீங்க சாப்பிட்டீங்களா நான் ஏத்தான் சாப்பிட போறேன் இங்க பாருங்க என்ன என்ன பாருங்க பிரியாணிய நான் சாப்பிட பார்த்தேன் சிக்கனை வாய்க்குல கை போகுது வாய்க்குல கை போகுது பெரிய பீசஸ் இருக்குது நிறைய பீஸ் இருக்குது பிரியாணியா தான் இருக்க போகுது ஃபுல்லா பிரியாணி தான் ஃபுல்லா பிரியாணி மற்ற ஐட்டங்களை தாங்க இருக்கா நிறைய பீஸ் வந்துருக்குண்ணே நல்லா இருக்கு பிரியாணி சரி ஓகே சரியில்லை இருக்கா இது மட்டும் வரும் தெரியல வேற லெவலில் பிரியாணி சாப்பிடலாம்
எல்லா யூடியூபர்ஸ் வந்து சாப்பிடுறோம். ஓகே, நீங்களும் வந்து ஒரு காலம் சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கிற மறக்காம கொண்டு உண்மையாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாருங்க அப்படி இருக்கும். உண்மையாக நல்லா இருக்கு. அதுவும் இந்த கத்திரிக்காய் பற்றி இன்னும் அடிப்பொலி. கத்திரிக்காய் பற்றி அவங்க நல்லா இருக்கு. டைரக்ட் மேலே இறங்கிடலாம். உண்மையிலேயே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு வந்து இந்த பிரியாணி வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அந்த கத்தரிக்காய் வதக்கல் தொக்கு வேறு லெவலில் இருக்கு. பெரிய எல்லாம் இருக்குது. சொல்லுங்க, அப்படி இருக்கு சாப்பாடு. ஆ? சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்குது உங்களுதான் டிடி? எப்படி இருக்கு சாப்பாடு? வேற லெவலா? சின்ன தம்பி ஓகே. நல்லா இருக்கு. இது சாப்பிட்டதுலேயே யாழ்ப்பாணம் இங்கே நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நான் சாப்பிட்டதில்ல. முதலாவது பார்த்தீங்கன்னா தேசிய இந்த ஹோட்டல் இருக்குது. ஆனால் நெய்யெல்லாம் இருக்குது. அது பெஸ்ட். அதுக்கு அடுத்தது இது சொல்கிறேன். ஜப்னா ரஜித் என்ன மாதிரி கூட கமல் உண்மையில இந்த பிரியாணி இந்த கத்தரிக்காய் தொக்கன் இருக்கு. ஆனால் நிறைய பீஸ் இருக்கு. ரொம்ப வேறு லெவலில் இருக்கு. பீஸ் வந்தோம். இப்போது சிமித் அவர்கள் சொல்லுவேன் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல கதைக்க மாட்டேன். என்ன இப்போ நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் கதை கேட்குறீங்க. நாங்கள் கேட்குற நேரம் நீங்களும் கதைக்கணும். இல்லை, பிரியாணிக்கு வந்து எப்போவுமே கத்திரிக்காய் இந்த ரைத்தா அதெல்லாம் இந்த நல்லா இருக்கு. அதான் டாப் பிரியாணி என்றால் அது இல்லாத சாப்பிடலாம். வேற லெவலில் வேறு லெவல். தேங்க்யூ. நானுமே சொல்கிறேன், உண்மையிலே வேறு லெவலில் இருக்க பிரியாணி வேறு லெவல் பிரியாணி. கடல் புடல் வகையில் நடந்து கொண்டு பாருங்க. சரி பாருங்க, பிரியாணி போகுது. டைனிங்கில் பாருங்க.